கல்குவாரிக்கு சென்ற லாரி ஓட்டுநர் மற்றும் அவருடன் இருந்தவர்கள் குவாரி செல்லும் வழியில் உள்ள காட்டு பகுதியில் ஒரு பைக்கும் ஸ்கூட்டியும் இருப்பதை கண்டு உள்ளே சென்றதாக தெரிகிறது. அப்போது காவலர் ராஜேந்திரன் இளம்பெண் ஒருவருடன் உல்லாசமாக இருப்பதை கண்ட அவர்கள் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர். இதனை கண்ட காவலர் ராஜேந்திரனும் அந்த பெண்ணும் பயந்து அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். நாட்டுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான செய்தி இல்லையா இதெல்லாம். ஏன்னா அவர் ஒரு போலீஸ்காரர், அவருடைய பர்சனல் அது. அவன் யாரை கூட்டு போய் என்னவோ பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் வந்து பெரிய நியூஸா? இதெல்லாம் நாட்டுக்கு தேவையா? இந்த விஷயம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த லாரி டிரைவர்ஸ் வந்தாங்க இல்லையா காட்டு பகுதி வழியாக, எப்படி அவங்க என்ன நினச்சி வந்துருப்பாங்கன்னா, ஒரு ஸ்கூட்டி நிற்குது, ஏதோ ஒரு பொம்பளை இருக்குது, அந்த பையனை அடிச்சு துரத்திட்டு ஏதாவது நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு வந்துருப்பாங்க. வந்ததும் அந்த போலீஸ்கார் வந்து நான் போலீஸ் அப்படின்னு சொன்னதும் வீடியோ எடுத்து அந்த இதை மட்டும் அமைச்சிருக்கானுங்க. அவ்வளோதான், வேறு யாருக்கும் அமைச்சிருக்கானுங்க. இது வந்து ஒரு பெரிய நியூஸ்ன்ட்டு இதெல்லாம் நியூஸ் போட்டுட்டு ஒரு பில்டப் போட சொல்லிட்டு இருக்கிறதுலாம் அனாவசியம். ஏன் நியூஸ்காரன் இது வரைக்கும் இந்த போலீஸ்காரங்க இந்த குற்றவாளியை எப்படி தப்பிக்க விட்டாங்க, இந்த கேஸ் மட்டும் தான் போட்டுருக்காங்க அப்படின்னு பேசு நியூஸ். இதுதான் நியூஸ். மக்களுக்கு இந்த மாதிரி நியூஸ் தான் நீ சொல்லணும், விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி. போலீஸ்காரங்க இந்த ரவுடியை ஆதரிக்கிறாங்க, இவங்க கூட இது வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. அது நியூஸ், சரியா? போலீஸ்காரங்க எவன் கூட இருந்தா இதெல்லாம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் தேவையாக இதெல்லாம் காட்டு பகுதியில் இது வரைக்கும் நிறைய இந்த சில ஊர்களில் மலை காட்டு பகுதி, இந்த மாதிரி காட்டு பகுதிகளில் அப்புறம் லவர்ஸ் போய் மீட் பண்ணுவாங்க. கொஞ்சம் தனிமையான இடம். இதில் கொலைகளே நடந்திருக்கு. அந்த கும்பல் அந்த தனிமையான லவர்ஸை வந்து அடிச்சு போட்டு அந்த பெண்ணை பலாத்காரம் பண்ணி அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் அவங்களை மிரட்டி பலாத்காரம் பண்ணுறது, அப்புறம் பணம் பறிக்கிறது, அந்த வீடியோவில் வச்சுக்கிட்டு பணம் பறிக்கிறது. சில பெண்கள் தான் இதை வந்து கேஸாக கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு சில கேஸ் தான் இருக்குது. இதே மாதிரி நிறைய குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. தனிமையான லவர்ஸை குறி வச்சு அவங்களுக்கு நிறைய பெண்கள் வந்து இதை வெளியில் சொன்னமானம் போயிடும் அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணிட்டு இதை கேஸ் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் யார் எக்ஸ்போஸ் பண்ணணும்? இந்த மாதிரி இந்த இடங்களில் இந்த மாதிரி குற்றவாளிகள் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் யார் வெளியில் கொண்டு வரணும்? நியூஸோடைய கடமை தானே இதுவும். குற்றவாளிகளை ஐடென்டிஃபை பண்ணுறது நியூஸோடைய கடமையா இல்லையா? இந்த மாதிரியான மோசமான கும்பல்லாம் இருக்குது. அவங்களெல்லாம் நீங்கள் ஏன் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்க? நீங்களே ஒரு ஆளை செட் பண்ணி ஒரு லவர்ஸ் மாதிரி செட் பண்ணி அமிச்சு அந்த மாதிரி குற்றங்கள் எந்தெந்த இடத்துல நடக்குது? இதெல்லாம் நிறைய இடத்துல நடக்குது. இந்தியா பூராவும் இந்த மாதிரி தனிமையான இடங்களில் இந்த கும்பல் நிறைய இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் ஏன் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்க? இதெல்லாம் ஜெர்னலிஸ்ட் வேலை தானே. இதெல்லாம் நியூஸ் அவங்களோட வேலை தானே பண்ணணும்ல. மக்களுக்கு இந்த மாதிரிலாம் குற்றவாளிகளை ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிறது நியூஸோடைய வேலை. அதை விட்டுட்டு ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள வந்து போய் பார்த்துட்டு இது இந்த ஆள் சாமியார்னா அந்த சாமியாருங்கிற போர்வையில் இருக்கலாம். நீங்கள் அதை நல்ல நியூஸாக போடுங்க. நல்ல நியூஸானா குற்றங்களை நியூஸ் போடுங்க. சரி, இப்போ இந்த நியூஸ்க்கே வருவோம். அந்த பல பெண்களுடன் தொடர்பு இருக்குது அப்படின்னு போடுறீங்க இல்லையா? நியூஸில் வந்து போட்டுருக்காங்க பல பெண்களுடன் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ பல பெண்கள் கொடுத்த புகார் இருக்கா? அப்போ இந்த நியூஸை நீங்கள் எப்படி போடலாம்? அப்போ அது வரைக்கும் அது வந்து அவருடைய பர்சனல் விஷயம். இந்த லாரி டிரைவர்ஸ் உள்ளே போனதுக்கான நோக்கம் என்ன? உண்மையான நோக்கம் என்ன? பெரிய சமூக நீதி ஆர்வலர்களா, காவலர்களா? இவங்க உள்ளே போன நோக்கம் அங்கே ஒரு லவர்ஸ் இருக்காங்க, வீடியோ எடுத்தோம்னா மிரட்டி அந்த பொண்ணை வந்து பாலியல் இச்சைக்கு ஆளாக்கலாம். இதுதான் அவங்களுடைய நோக்கம். உள்ளே போயிருக்காங்க, வீடியோ எடுத்துருக்காங்க. அவர் வந்து நான் போலீஸ்காரன் சொல்லியிருக்கான், அந்த ஆள் வந்து நான் போலீஸ்காரன் சொன்னதும் இவங்க வீடியோ மட்டும் எடுத்து கிளம்பிட்டாங்க. இதை அப்படியே சர்க்குலேட் பண்ணிட்டாங்க. சப்போஸ் அது வந்து அந்த போலீஸ்காரன் இல்லை, வேறு யாராவது இருந்திருந்தால் இந்த லாரி டிரைவர்ஸும் கூட்டாளிகளும் கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்த லாரி டிரைவர்ஸ் யாருன்னு பார்த்து பிடிச்சி அவங்கள தட்டி விசாரிக்கிற விதத்தில் விசாரித்து இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி என்னென்ன இந்த மாதிரி சம்பவங்கள் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டு உள்ளே தள்ளணும், தண்டனை கொடுக்கணும்.